29ன்றதுலயும் குறியீடு இருக்கு. 26 முடிஞ்சிருச்சு, அடுத்து 29. அது மட்டும் விட்டு வச்சுட்டு சாங் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு மாலையே வந்து தாவக கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. வந்துட்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. 29 படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஹீரோவாக ஃபஸ்ட் டைம் படம் பண்ண ரெட்ரோவாஞ்சிக்கிறதுனா கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் யூஸ்வல் முன்னாடியே நிறைய கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு கொடுப்பீங்க. அவ்வளோதாங்க. லேட் ஆகிற மாதிரி விஷயங்கள் படத்தில் நிறையா இருக்குது. வாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து படம் பார்க்கறதுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர ரெஸ்பான்ஸெல்லாம் வந்துட்டு இருக்கு மீடியா சைட்ல இருக்கு. மீடியா எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது May 8. எல்லாரும் தேட்டருக்கு போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த படம் பாருங்க. அண்ட் ஐம் ஷோர் எல்லாரும் ரொம்ப நன்றி எல்லாரும். எல்லோருக்கும் வணக்கம். நான் பக்கம் தயாரிப்பாக இந்த படம் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிச்சிருக்கோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு காதல் கதை. உலகத்தில் வாழ்க்கை எல்லாரும் ஒரு தடவையாவது காதல் சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்க. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. வழக்கமாக என்னுடைய முன்னாடி பண்ண படங்களுக்கு பத்திரிகையாளர்கள் இந்த ஆதரவு கொடுத்தீங்க. இந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஜி ஸ்குவாட் இந்த ஸ்டோன் பெஞ்ச் சேர்ந்து எடுத்துருக்கோம். முதல் படம் நல்லபடியாக எடுத்திருக்கோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கோம். படம் நல்லபடியாக வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தியேட்டருக்கு நாளைக்கு கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஆக்சுவலாக இந்த படத்தோட எடிட்டர் ஆர் சதீஷ்குமார். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப நம்புகிறேன். இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு சேலஞ்சிங்கான படம் தான். சேலஞ்சிங் ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச எமோஷனலாக ரொம்ப கனெக்டான ஒரு படம். இதில் ஆக்சுவலாக ஒரு 10 சாப்டர் இருக்குது. அந்த சாப்டர் ஒன்று ஒரு மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த சாப்டர் எந்த விஷயம் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்றது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த படம் உங்களை யாரையும் பார்க்குறவங்களை யாரையும் ஏமாத்துறதுன்னு நான் நம்புகிறேன். எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. இல்ல, அது பார்க்கும்போது உதட்ட பார்க்கும்போது தோன்றதுதான். அப்புறம் கொஞ்சம் பொய்டிக்கா இருக்கட்டும். டெபிலி லவ் அப்படின்னு வந்தா முன்னாடிலாம் கிரீட்டிங் கார்டு கல்ச்சர் தான். அப்புறம் லவ் லெட்டர் கொடுக்குற கல்ச்சர் பேரண்ட்ஸ்ல இப்போ வந்து மெசேஜ் மீன் ஸ்மைலி அப்படி போயிட்டு இருக்கு. அது மாதிரி ஒரு நம்மளே எழுதுவோம். சம்டைம்ஸ் கிரீட்டிங் கார்டு எவனோ ஒருத்தன் யாருக்கும் எழுதுனது எதுக்கு நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எழுதுவோம். அந்த மாதிரி யோசிக்கிறதுலேருந்து வந்து அந்த உதவிகள் குறிப்பிட்டு திருப்புற மாதிரி இருக்கும். மேல்வரி சாசன் கீழ்வரி சாசன் அவன் முகம் வந்து பணியில் நடந்த சிலந்தி அது பொய்டிக்கா ஒரு பொண்ணை பார்க்கும்போது நம்ம இது கூட கம்பேர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தாட்கள் தான் வந்துச்சு. விநாயகர் சிலையை கரைக்கக்கூடாதுன்னு சொல்லல, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கரைக்கக்கூடாது அப்படின்ற ஐடியா. அண்டு இயற்கைக்கு எதிராக இருக்கிற எதுவுமே வந்து எந்த கடவுளுமே கடவுள் இல்லை. பர்டிகுலராக எந்த மதத்தோட சென்டிமெண்ட்டையோ சொல்லணும் மீட் பண்ணி சொல்கிறேன். அண்ட் பொலிட்டிக்கலாக என்னுடைய எல்லா படங்களிலுமே பொலிட்டிக்கலாக சொல்கிற விஷயங்கள் சிலதாக இருக்கும். மாறான நடுறதை பற்றி, ரோடோட அவசரத்தை பற்றி, ஏரிகள் பராமரிப்பு பண்ணுறது இதில் இந்த கதைக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ அந்த லெவலில் சொல்லியிருக்கோம். ஸோ இது பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட
கட்சி இல்லாத கவர்மெண்ட் பர்டிகுலராக அது மாதிரி சார் நாவல்லையே ஒரு லவ் ஸ்டோரி சொல்லணும்னா சாப்டர் நிறைய டேரக்டர் ஒரு படத்துக்கு டைட்டில் கிடைக்காம நீ ஒரு 10-11 டைட்டில் உங்க டைட்டில் ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்லை சார், நான் எனக்கு வந்து மேதமானப்பவே வந்து முன்னாடி இதயமொழின்னு பேர் வச்சோம். இதயமொழின்றது உதயநிதி சார் இருக்குன்னு சொன்னதும் மேதமான டைட்டில் வச்சோம். அதுக்கு முன்னாடி அப்படிதான் தலைகளாக பிடிக்க போகிறேன்னு ஒரு டைட்டில் சொன்னேன். ஆனால் மேலே வந்து பிடிச்சிருவேன்றது ஆரம்பிச்சோம். அந்த டைட்டில் இருக்குது எனக்கு சுவாரஸ்யமாக பட்டுச்சு. இந்த படத்தை வந்து ஒரு புக்கு நம்ம எடுக்கும்போது புக்கோட அட்டைப்படம் தான் இருக்கும். அட்டைப்படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த மாதிரி அட்டைப்படம் அதில் இருக்கிற அந்த எடிட்டிங்கே வந்து ரொம்ப கேட்சி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு தலைப்பு வைக்கிறது விஷயத்துக்கு, கேரக்டருக்கு பேர் வைக்கிறது. இதில் வந்து 10 தலைப்பு வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அதனால ஒவ்வொருத்தையும் ரசித்து வச்சேன். ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 11வது சாப்டர்னு சொல்லிட்டு இன்னொரு செக்மெண்ட் விடுற ஐடியா. ஷான் ரோல்டன் வந்து ஒரு சாய்பாபா பக்தர். நீங்க வேலைக்கிழமை அதான் நினைக்கிறேன். ஏன்னா என்னையும் கூப்பிட்டாரு கோயிலுக்கு. அவரே வந்து அவர் இசைக்கு வந்து ஒரு பியூரா மனசுல இருந்து பவர் பாணியில இருந்து நான் பாக்குறேன். ரொம்ப ஆத்மார்த்தமா சோல்ஃபுல்லான பாடல்கள் சொந்தக்காரர். இன்னி வரைக்கும் அந்த தலைப்பகுதியெல்லாம் காத்து அந்த மாதிரி ஜெய்பீம்ல இருக்கிற பாட்டும் சரி, இப்போ இந்த படத்துல இருக்கிற பாட்டுங்களும் சரி, அவர் ரொம்ப ஹார்ட்ல இருந்து மியூசிக் கம்போஸ் பண்றாரு. நான் முதல் மீட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு போச்சு இவர் தான் படத்தோட செகண்ட் ஹீரோ. அந்த படத்தை அவர் பார்த்து பண்ணி ரொம்ப வேலை கம்மியா இருந்த இடமே வந்து மியூசிக் கொடுத்துட்டேன். அவர் பாட்டு நிறைய பாராட்டிக்கலாம். ஒரே ஒரு என்னன்னா அண்ணா நகர் பாடலாம் நைட் 2 மணிக்கு அதே மாதிரி டெல்லியில சாய்பாபா பாடல் நைட்ல பாடிட்டு. இல்ல சார், அண்ணா நகர் டவர் பார்க்ல கரெக்டா அந்த டைம்ல தான் வந்து பேசிட்டு இருக்கும்போது தான் பவர் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த ஃபவுண்டைன் ஆஃப் ஆகணும்ன்ற ஐடியா. 2010 அப்படி கிடையாது. சும்மா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி தான் சார். அப்புறம் டெல்லியில சாய்பாபான்றது வந்து சான் ரோட்லன் ட்ரிபியூட்னு நினைச்சீங்க. எனக்கு வந்து ஒரு மைக்கும் ஸ்பீக்கரும் அங்கே வேணும் எழுப்புறதுக்கு. நடுராத்திரில அங்கே அதுக்கு அமைச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி எங்க வசதிக்கு படமும் வந்து அவர் சிஎம் முதல் படத்துல சினிமா 29ன்றதுலயும் குறியீடு இருக்கு. 26 முடிஞ்சிருச்சு, 29 அது மட்டும் விட்டு வச்சிட்டீங்க. இல்ல அப்படி இல்ல, எனக்கு மஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணும்போதே அது ஒரு மாலையே வந்து தாவக கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு லைன் இருக்கும், வந்தவனும் கொஞ்சம் ஆளட்டுமே அப்படின்ட்டு. அது பாக்கிய சங்கர் சார் எழுதி போயிட்டாரு. அதையும் என் பேர்ல தான் எழுதிருவாங்க. இப்ப நீங்க 2 சொல்லிருக்கீங்க, அதையும் சேர்த்து எழுதிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது அமைஞ்சது. இதுக்கு மேலேயும் ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலா இந்த பீரியட்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா மனசுல பயமா தான் இருக்கு. ஏன்னா ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து என்ன நியூஸ் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு நியூஸ்ல வர்றதுதான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல அந்த பீச்சுக்கு நடுவுல 2 நடுவுல ஒரு காத்து மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. இந்த இறைச்சல் நடுவுல இந்த சங்க காதல வச்சா கேட்கற மாதிரி காத்து கேட்கணும். இதுல பூ பாடல் அந்த மாதிரி நான் எழுதுன பாட்டு தான். சும்மா ஒரு ஏற்கனவே கவிதையா போயிட்டு இருக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் மலைச்சால். ஆமா, அந்த பூ பாடல் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல எனக்கு ரொம்ப பேசினா நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும். உங்க பொறுமைக்கும் உங்க ஆதரவுக்கும் நன்றி. எப்பவும் போல உங்க ஆதரவு படத்தும் நீங்க கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடை மாதிரி, குழுகுள் மாதிரி இந்த சர்ச்சைக்குரிய படங்கள் பண்ணும்போது உங்க சப்போர்ட் இருக்கு. இது நம்மள மாதிரி மக்களோட சாதாரண வாழ்க்கை பிரதிபலிக்கிற படம் தான். சப்போர்ட் இந்த முறையும் தவிர எங்க டீமுக்கும் சரி இந்த படத்துக்கும்
சார் இல்ல சார் இது ஒரு காதல் படம். காதல் தான் கான்ஃபிளிக்ட், காதலே பிரச்சனையா இருக்கக்கூடாது, எந்நேரமும் அதே நோக்கமா இருக்கக்கூடாது. நோக்கம் தான் மேட்ரு, மேட்ரே நோக்கம் இருக்கலாம். ஆமா சார், பர்பஸ் அது தாண்டியும் வாழ்க்கை இருக்குன்றது வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்காங்க. வேற வாழ்க்கைக்கு போயிட்டு அது இல்லாம தேங்க்யூ சார். இல்ல சார், ஆர்டிபிசி தான் சார் 2010 நடக்கிற அந்த டைம்ல அந்த பீரியட் கலைஞர் தான் அது கலெக்டர் ஆபீஸ் ரெஃபரன்ஸ்ல எடுக்கும்போது படங்கள் எடுக்கலான்னு அதனாலதான் அதனாலதான் இல்ல சார், அதுவும் ஒரு காரணம். உங்களோட ரியல் லைஃப்ல லவ் ஃபெயிலியரா லவ் சக்சஸ் தான்? லவ் எப்பவுமே ஃபெயில் ஆகாது சார், நம்ம தான் ஃபெயில் ஆகும். இல்ல சார், சக்சஸ் தான். ஓகே, தேங்க்ஸ்